ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் குட்டி கிறிஸ் சேனல். இது என்ன இடம்னு பார்க்குறீங்களா? நீங்களே கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமாக என்னோடய சேனலை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா ஒரு ஆளுக்கு. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆன உடனே லைட்டாக ஷாக் ஆகிட்டோம். எப்படி இருந்ததுன்னா அவதார் மூவியில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு, பட் ரொம்ப அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்க்க என்ட்ரன்ஸ் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த கண்காட்சி வந்து சண்டேயோட லாஸ்ட்டு. அவதார் மூவியில் வர்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனதுமே அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருப்பாங்க, இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகி போனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. கிச்சனுக்கு தேவையான ரிலேட்டடான அத்தனை பொருளுமே, சோஃபா, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள், அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு எல்லாமே அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது அப்புறம் லேடிஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே அங்கே இருந்தது. பார்த்தாவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதை பார்க்க த்ரோ பால்னு ஒரு கேம் வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் விளையாடணும். ஆனால் அதில் ஜெயிக்கவே இல்லை. என் பையன்தான் விளையாடினா. அதுக்கப்புறம் ஒரு கேம் விளையாடணும். அதில் வந்து எங்களுக்கு பேஸ்ட் ப்ரஷ் அந்த ஸ்டாண்டு தான் கிடச்சிது. என்னால் முடியலடா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் மாதிரி மீன் கண்காட்சியெல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடடா, ஃப்ரீயாக தராங்களா, சூப்பர், அப்போ நம்ம மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாம் லைனில் நின்று மீன் வாங்க ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மீன் தாங்க கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டம். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அப்புறம் உள்ளே போனதும் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கேம்ஸு, வாட்டர் கேம்ஸு அதெல்லாம் நிறைய இருந்தது. பட் போன செட்டப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இந்த வருஷமும் அப்படியே தாங்க இருந்தது. அதில் ஒரு மாற்றமுமே கிடையாது. ஸ்னோ வேர்ல்டு மட்டும் அந்த பேனரை மட்டும் மாற்றிருக்காங்க. பட் உள்ள எதுவுமே இல்லை. சரி, ஏதோ வந்ததுக்கு நம்ம விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் ஏறி அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னும் உள்ளே போங்க, நிறைய இருக்குது விளையாட அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது எப்படி நான் சொல்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர், டிராகனு, அப்புறம் நிறைய இருந்தது. கார் கேம்ஸ்லாம் நிறைய இருந்தது, குழந்தைங்களுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேய் வீடு அப்படின்னு சொன்னாங்க. 3D சொன்னாங்க. 3Dக்கு கண்ணாடி கொடுத்தாங்க. அந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு பார்த்தாலே 3D அழகாக தெரியுது. அந்த கண்ணாடி எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. பட் குழந்தைங்களோட போனால் லைட்டாக என்ஜாய் பண்ணலாம். டிராகனில் எப்படியுமே ஒரு 10 ரவுண்டு போயிருப்பாங்க. 10 ரவுண்டு போனதுமே எங்களுக்கு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி பானிபூரி, பீட்சா, பர்கர் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சுடா சாமி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே என்னுடைய பையன் நான் பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவனை ஒரு ரவுண்டு பைக்கில் ஆசைக்காக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பா.